பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதராஸ் மாகாணத்தின் காங்கிரஸ் மிதவாதி தலைவர்களை அடையாளம் காண்க. இதுதான் முதல் கொஷின். ஸோ இந்த கொஷினில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஆப்ஷனில் கொடுத்துருக்கவர் பார்த்தீங்கன்னா விஎஸ் சீனிவாசன். விஎஸ் சீனிவாசன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கோபாலகிருஷ்ண கோகலேயோட தூதராக இருந்திருப்பார் அல்லது சீடராக இருந்திருப்பார். அதேமாரி பார்த்தீங்கன்னா இவர் தீவிர மிதவாதி தலைவராக இருந்திருப்பார். அப்போது விஎஸ் சீனிவாசன் நமக்கு ஆப்ஷனில் வருவார். ரெண்டாவது, வி கிருஷ்ணசாமி என்பவர் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற சென்னை இருக்குல்ல, ஸோ அதில் இவர் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக பார்த்தீங்கன்னா பணியாற்றியிருப்பார். இவர் மிதவாதி குழுக்களோடைய முக்கியமான ஒரு பங்காக ஆற்றியிருப்பார். இவரும் கரெக்டு. மூணாவது வரவர் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ரங்கன் வரமாட்டார். ஏன் வரமாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1907 சூரத் பிளவு நடந்துச்சுல்ல, அப்போ நடந்தபோது பார்த்தீங்கன்னா திலகரோட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா அந்த தீவிரவாத கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆதரித்தவர். அதனால் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ரங்கன் வரமாட்டார். ஜிஏ நடேசன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரிவ்யூ அப்படின்ற பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக இருந்திருப்பார். அதேமாரி மிதவாத கருத்துக்களை பார்த்தீங்கன்னா அவர் நல்லா தெளிவாக சொல்லியிருப்பார். ஸோ அதனால் 1, 2, 4 மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி மட்டும்தான் கரெக்டானது. ரெண்டாவது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூற்று காரணமில் கேட்ட கொஷின் தான் பார்க்க போகிறோம். இப்போ கூற்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ சகாப்தத்தின் தொடக்க காலத்தில் ரோமானிய பேரரசருடனான கடல்சார் வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா முன்னிலையில் இருந்தது. இதுதான். அப்போது என்ன அப்படின்னா சங்ககாலம் இருக்குல்ல, அப்போது சங்ககாலம் முதலில் இருந்து சங்ககாலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையிலுமே பார்த்தீங்கன்னா கடல்சார் வர்த்தகத்தில் ரோமானியர்கள் கூட நம்ம செழித்தோங்கி இருக்கோம் அப்படின்றதற்கான வரலாற்று ஆய்வுகள் உறுதிப்படுத்துது. ரெண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரிக்கைமேடு பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏராளமான ரோமானிய நாணயங்கள் கிடைத்தனர். அப்போது அரிக்கைமேடு பகுதியில் பார்த்தீங்கன்னா ரோமானிய நாணயங்கள் அதிகமாக கிடைத்ததற்கான ஆதாரம் கரெக்டு. ஏன் அப்படின்னா ரோமானியர்களோட முக்கியமான ஒரு கடல்சார் வர்த்தக மையமாக இருந்தது அரிக்கைமேடு. இது பார்த்தீங்கன்னா தற்போது பார்த்தீங்கன்னா புதுச்சேரி பகுதியில் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்கு. சரிங்களா? அப்போது கூற்று காரணம் ரெண்டும் சரி. அப்போது ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ பார்க்க போகிற மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகில இந்திய குடிமைப்பணி உருவாக்குவதற்கு பாராளுமன்றத்தில் அதிகாரம் பற்றி விரிவாக கூறும் அரசியலமைப்பு எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது இது பார்த்தீங்கன்னா 312. அப்போது ஆப்ஷன் டி தான். ஏன் ஆப்ஷன் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி 3ல் 2 பங்கு பெரும்பான்மையை பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றணும். அப்படி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினா மட்டும்தான் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பதவிகள் உருவாக்க முடியும். அப்போது ஆர்டிகல் 312 பார்த்தீங்கன்னா இது விரிவாக விளக்குகிறது. சரி, ஆர்டிகல் 310 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 310 பார்த்தீங்கன்னா சென்ட்ரலோ அப்படி இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களோட பணியோட பதவி காலத்தை பற்றி விளக்குது தான் 310. ஸோ அப்போ இது வராது. ரெண்டாவது 322 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது சேவை இருக்காங்களே, அப்போது 320 என்ன சொல்லுதுன்னா, பொது சேவையில் இருக்கவங்களுக்கு ஆணையோட செலவு இனங்களை பார்த்தீங்கன்னா சொல்கிறது ஆர்டிகல் 322. அப்போது இந்த 315 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொது சேவை மையத்தில் இருக்காங்கல்ல, ஸோ அது பொது சேவை மையத்தோட ஆணைக்குழு அமைப்பதற்கான ஒரு ஆர்டிகல் 315. இப்போ பார்க்க போகிற நாலாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகழாய்வு தளத்தின் அதன் முக்கியத்தோடு சரியாக பொறுத்துக அப்படின்றத சொல்லப்போ முக்கியத்துவத்தோடு பொறுத்துக இதுதான் கொஸ்டின். அப்போது ஆனைமலை குன்றுகளில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதைக்கப்பட்ட வகைகள் மற்றும் புதைக்கப்பட்ட தொல்பொருள்கள். இது எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. ரெண்டாவது தீர்த்தத்தாங்கல் பார்த்தீங்கன்னா பொது கற்கால மற்றும் நுண்கற்கால காலத்துடைய கல்வெட்டுகளையும் தொல்பொருளையும் கண்டறியப்பட்டது. அப்போது ஆப்ஷன் 4ல் வருது. அப்போது இது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994ஆம் ஆண்டு. அடுத்தது கண்ணனூரில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்ப்பாசன அமைப்பின் கட்டுமான முறையை கண்டறியப்பட்டது. எந்த ஆண்டு கண்டறியப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலன்பெட்டல் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலன்னா மதுரை பொது கற்கால கலாச்சாரத்தின் இருப்பை பற்றி கூறுகிறது. அப்போது இது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஏன் உங்களுக்கு ஏரோட நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் பார்த்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா
உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஏரோடையும் சேர்த்து கொடுக்குறேன். அப்போ இந்த மாதிரி பொருந்தி வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான் வருது. இப்போ பார்க்க போகிற கடைசி கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் நடைமுறையில் மாற்றியமைப்பை ஏற்படுத்திய சட்டத்திருத்தம் இதுதான் கேள்வி. அப்போது 11வது சட்டத்திருத்தம் தான் இதுக்கு பதில். எந்த ஆண்டு 11வது சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961ஆம் ஆண்டு. இதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 66 வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்களை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டதான். அப்போது ஆர்டிக்கல் 66 என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதே மாதிரி முதல் நிலையில் இருப்பவர் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட், 2வது நிலையில் இருப்பவர் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடெண்ட். ஓகேங்களா?